This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. மக்களின் ஆதரவை திரட்டுகிற அளவுக்கு பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாங்களா? அதை மக்கள் நம்பிடுவாங்கன்ற பதட்டம் இருக்கா? சமூகத்தில் நீங்கள் ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து நரேந்திர மோடி செய்து கொண்டிருப்பது இந்த தேசத்தை பிளவுபடுத்துகிற, மக்களை பிளவுபடுத்துகிற. பட்டுனா பச்சை பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சை பாஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இல்லை, இஸ்லாமியர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கு. அவங்க பலதார மனம் செய்யலாம். அவங்க அதிகமாக குழந்தை இந்த கேவலமான பிரச்சாரத்தை நீங்க திரௌபதிக்கு 5 கணவன் சொன்னா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? நீங்க அதெல்லாம் நடைமுறையில் இல்லையே. இது நடைமுறையில் இருக்கான்னு நான் கேட்கிறேன். எப்படி இந்து மதத்தை அழிக்க பார்க்கிறது காங்கிரஸ்? காங்கிரஸுக்குள்ள போய் ஆர்எஸ்எஸ் காரங்க இருந்தாங்க. எல்லா கட்சிக்குள்ளேயும் இவங்க போய் இருந்துவாங்க. எல்லா கட்சின்னா இப்போ எல்லா கட்சியும் சொல்றீங்களா? காங்கிரஸ் இந்து மதத்தை அழிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு அஜெண்டா வச்சாங்கன்னு வச்சு அது காங்கிரஸே நம்பாதுங்கிறீங்களா? காங்கிரஸே நம்பாது. இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு சர்க்கஸ் கூடாரங்க. மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த கூட்டணி என்பது தேசத்தை விடுதலை போராட்டம் மாதிரி தான். இது ஒன்றும் வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு போர். நீயும் நானும் யாருங்கிறது பிரச்சனை இல்லை. நீ வேற கட்சி, நான் வேற கட்சி, நாம் 2 பேரும் இணைந்து நிற்போம். அதில் என்ன பிரச்சனை? அந்த அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலோட இந்த இடைக்கால ஜாமீனை சிபிஎம் வரவேற்கிறாங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கிறோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இருந்து தான் கட்டாயம். கேரளாவில் பிஜேபி ஒரு வலுவான ஃபோர்ஸாக இருந்ததுன்னு வச்சு சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒரு உடன்பாடு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு, இந்துக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜை சொல்கிறாங்க. இந்துக்களின் எண்ணிக்கை 7.8% சரிவு, இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 43% உயர்வு, அப்புறம் கிறிஸ்தவர்கள் 5% வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கணக்கில் வருது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமிய வெறுப்பு அதிகமாக பேசப்படுகிற ஒரு தேர்தல் பிரச்சார களமாக இது இருக்குதுன்ற விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்களுமே கூட தீக்கதில் அது குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது காலங்காலமாக இந்த இஸ்லாமியர் வெறுப்பை முன்னெடுப்பதற்காக சில நேரேட்டிவ்ஸை அவங்க செட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. நீங்கள் அடுத்த உங்கள் கிறிஸ்தவர்கள் வெறுப்பை எடுப்பாங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் மதம் மாற்றுகிறார்கள் என்பதை பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களை பற்றி அப்படி கடந்த காலத்தில் சொல்லலை. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தான் கேரளா ஸ்டோரியை அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. பிறகு அவங்க எத்தனை மனைவி வேணாலும் வைத்து கொள்ளலாம், ஏராளமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள், அப்புறம் அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, அவங்க பாகிஸ்தானுக்கு தான் அவங்க விசுவாசமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேசபக்தி என்பதே கிடையாது, அவங்க எப்போதுமே ஜிகாத்தி மனநிலையில் தான் இருப்பாங்க, பொதுவாகவே இஸ்லாமியர்கள் அந்த அது என்ன ரேடிக்கலைஸ் பண்ணுறத குடும்பமே சேர்த்து பண்ணுது என்று தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுக்கு நீங்கள் எந்த இன்க்ளூடிங் பாபர் மசூதியை உட்பட எடுத்திங்கன்னா 500 ஆண்டு கால ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக பாருங்களேன். இதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கான்னு நீங்கள் தரவுகள் அடிப்படையில் தான் பேசணும், பொதுவாக பேச முடியாது. அதனுடைய கடைசி அட்டம்ப்ட் தான் இந்த விஷயம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கணக்கு கேட்குறேன். 1-2 மாறுச்சுன்னா எத்தனை சதவீத உயர்வு? 100% உயர்வு. 100-110 மாறுச்சுன்னா 1% உயர்வு. இந்த ரெண்டையும் எப்படி கணக்கு வச்சுக்கிறது? நீங்கள் எனவே
சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறத இந்த ரேஞ்சில் இப்போ ஒரு ஆள் தான் இந்தியாவில் இந்த மதத்தை எல்லாம் விட்டுருங்க, ஏதோ ஒரு மதம், அந்த மதம் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அவர் 2 ஆயிட்டார். எப்போ 1951 2015 வரை. அப்படின்னா எவ்வளவு? 100% உயர்வு. யூ கேனாட் இமேஜின். சதவீதம்னு சொல்லும் போது அந்த அதுதான் சமிகா ரவி சொல்லி இருக்கிறது. இப்ப நீங்க அது வந்து ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு கட்டுரையில சொல்றீங்க. இப்ப அவங்க ஃபேக்சுவலா ஒன்னு சொல்ல வராங்க, அது நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா? பொய் அது ஃபேக்சுவல். அதைத்தான் நான் இப்போ கேட்குறேன். சதவீத அடிப்படையில் இது உண்மையா இல்லையா? 1 2 ஆகிறதும் 1 2 மாறிடுச்சுங்கிறது என்ன அடிப்படையில் எவ்வளவு? 1 கூடியிருக்குன்னு அர்த்தம். சரியா? சதவீத அடிப்படையில் எவ்வளவு? 100%. 100 110 ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10 உயர்வுங்கிறது எண்ணிக்கையில் 10 பெருசு. ஆனால் சதவீத அடிப்படையில் அது என்னது? 1%. அப்போது நீங்கள் 1 100%ன்னு சொல்கிறீங்க, 10 என்னன்னு சொல்கிறீங்க? 10% சொல்கிறீங்க. அல்லது அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான போது அப்சல்யூட் நம்பரை எடுத்துக்கிறீங்க, வேறு சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சதவீதத்தை முன் வைக்கிறீங்க. எனவே இப்போ இந்த தேர்தலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த தேர்தலை முதல் கட்டம் முடிந்த பிறகு, முதல் கட்டத்தை அவங்க திட்டமிட்டு தான் வைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் அதுக்கு எதிர்ப்பிரச்சாரம் மிக கடுமையாக வரும் என்பது அவங்களுக்கு தெரியும். அந்த காரணத்தினால நீங்கள் வந்து முதல் கட்ட தேர்தலின் போது இதை கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணிவிட்டு 2ஆம் கட்ட தேர்தலேருந்து அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் 1 2 நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா சொல்ல முடியும். கடைசியில் என்ன சொன்னார்? ஓட் ஜிகாத்துன்னு சொன்னாரா? இல்லை, ஓட் ஜிகாத்துன்னு சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, லோக்கல் லீடர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதை பிரதமர் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சரி, 400 பேர் எங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து டீமில் எல்லாம் கிரிக்கெட் டீமில் முஸ்லீம்களை கொண்டு வந்துடுவாங்கங்கிறதுக்கு பேர் என்னது? தாலியை அறுத்துருவாங்கிறத விட வர ஒரு தலைவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறது? நீ குஜராத் மாடல் தான் ஊருக்கே மாடல்னு சொல்லிக்கிட்டு 2 எருமை வச்சுருந்தா ஒரு எருமையை எடுத்துகிட்டு போயிடுவான். அப்புறம் தான் தேடி பார்த்தா அந்த மாவட்டத்தில் எருமை வளர்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம்ன்றாங்க. விவசாயத்தில் கூட அடுத்த எருமை வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். எருமை பண்ணைகளாக வைத்திருப்பது என்பது வேறு. ஒரு ஆள் 10,000 எருமை வச்சுருந்தாருன்னா அது வேறு விஷயம். ஆனால் 10,000 பேர் 20,000 எருமைகள் வச்சுருக்காங்கன்னா உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் எருமை வளர்க்குற நிலைமையில் தான் உங்கள் பொருளாதாரம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அல்லது மக்களின் ஆதரவை திரட்டுகிற அளவுக்கு பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாங்களா? இப்போ அது வந்து அதை மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க, அதை மக்கள் நம்பிடுவாங்கன்ற பதட்டம் இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு பதட்டம் என்ன? நீங்கள் வந்து இப்போ அதான் இது எல்லாத்தையுமே உதாரணமாக தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உழைச்சி பிழைக்கிறது தானே சரியான வழியாக இருக்கும். திருடி பிழைக்கிறது சரியாக இருக்குமா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் வீட்டிலேருந்து பொருளை அள்ளிக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அள்ளிட்டு போகிறாருன்னு சொன்னால் எனக்கு பயம்னா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பணக்காரர் ஆயிடுவார்னு நீங்கள் இன்னொரு சைடை பாருங்கள். ஒருத்தனை அதுவரை சேமித்து வச்சுருந்ததை ஒரு ஆள் அள்ளிட்டு போகிறான்னு அர்த்தம். ஸோ 2ஐயும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கவில்லை என்றால், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தேர்தல் என்பது இன்றைக்கி வரும், நாளைக்கு 5 வருஷம் வர இந்த தேர்தல் அல்லது இந்த அரசாங்கம் நீடிக்க வர இருக்கும். ஆனால் சமூகத்தில் நீங்கள் ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் ஆண்டாண்டு காலத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய காயமாகவும் வடுவாகவும் வேதனையாகவும் இருந்து கொண்டே இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து அப்போ எனவே இன்னைக்கு நரேந்திர மோடி செய்து கொண்டு இருப்பது மிகப்பெரிய இந்த தேசத்தை பிளவுபடுத்துகிற, மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு செயல். நீங்கள் இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் நல்லெண்ணத்தின் காரணமாக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கலை. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நீங்கள் பேசுகிறீங்கள, அது நீங்கள் கண்டுபிடிச்ச ஏதோ பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது.
வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை இருப்பதனால்தான் இந்தியா உருவாச்சு. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. உணவு முறையில் உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருக்குது, உடையில் உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருக்குது, வழிபாட்டு முறையில் வேறுபாடு இருக்குது, திருமண முறையில் வேறுபாடு இருக்குது. இருக்கா இல்லையா? நீங்கள் பஞ்சகச்சம் கற்றவரை பார்த்து இன்னொருத்தர் கேலி பண்ணுறவர் இருக்கார்ல, இன்னொருத்தர் பேண்ட் போடுறவரை பார்த்து கேள்வி பண்ணுறவர் இருக்காரா இல்லையா? நீங்கள் நாமம் போடுறதுலேயே வடகலையா தென்கலையாங்கிறது ஒரு பெரிய ரணகலம் இருக்கா இல்லையா? ஈவன் இந்துக்கள்லேயே திருநீறு பூசுறதா நாமம் போடுறதாங்கிறதுல பிரச்சனை இருக்கா இல்லையா? எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாமிக்கு கிடா வெட்டினா தான் சாமி, அது அது என்னது, நீங்கள் சாமி கும்பிட்டது மாதிரியே அர்த்தம். ஆனால் இன்னொரு கோயிலில் போய் நீங்கள் உயிர்களை பலியிட முடியாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, நீங்கள் திரிபுரா முதல் குஜராத் வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை எல்லாம் ஒருங்கிணைப்பது என்று வருகிற போது, இந்த வேற்றுமைகளை எல்லாம் கடந்து இணைக்கிற ஒற்றுமைகளை நாம் உருவாக்கினோம். அதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை ஆக்சுவலாக இவர் பண்ணுறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்லை, இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் என்று நீங்கள் சொல்லணும். எல்லாத்தையும் உள்ளடக்கியதானங்க இந்தியா. இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் தனிச்சட்டம் இருக்குது. அவங்க பலதார மனம் செய்யலாம், அவங்க அதிகமாக குழந்தை இந்த கேவலமான ஒரு பிரச்சாரத்தை நரேந்திர மோடியை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நாம் இருவர் நமக்கு இருவர்னு நம்மெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க நாம் ஐவர் நமக்கு 25 சொல்கிறாங்கன்னு சொன்ன இந்த கேடுகட்ட விஷயத்தை சொன்னது நரேந்திர மோடி. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய ஒரு ஆணுக்கு 5 மனைவி கட்டுறது மாதிரி பெண்களுடைய விகிதாச்சாரம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கா? இல்லை, அந்த மதத்துறை சட்டம் அதுக்கு அனுமதிக்குது இல்லை. எது? ஒருவர் ஒரு திருமணத்தை தாண்டி இன்னொரு திருமணம் செய்துக்கலாம். ஏங்க, அவங்க உலகம் முழுவதும் ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு அது இந்தியாவில் இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். இல்லாத ஒன்றை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? இல்லாத ஒன்றை பற்றி நீங்கள் பேசுவதன் பொருள் என்னவென்றால், அந்த காலத்தில் இருந்தது, எனக்கோ ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ நான் சொல்கிறேன், உடன்கட்டை ஏறுவதை இந்து மதம் ஆதரிக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஏற்றுப்பீங்களா? குழந்தை திருமணத்தை இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது ஆதரிக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மனுஸ்மிருதியில் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற மாதிரி பெண்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல, எனவே தான் ஆண்களுக்கு அடங்கியவர்களாக இருக்கணும்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் இப்போ அதெல்லாம் நடைமுறையில் இல்லையே. இது நடைமுறையில் இருக்கான்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தானே, உங்கள் கையில் தானே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வச்சு சொல்லுங்கள். இந்த ஊரில் இந்த முஸ்லீம் 5 மனைவி கட்டியிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நரேந்திர மோடி 6 பிள்ளைங்களோட சேர்த்து பிறந்தவர் தானே. உங்கள் ஊர்லையும் என் ஊர்லையும், உங்கள் வீட்டை எடுத்து பாருங்கள், என் வீட்டை பாருங்கள். என் வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு 10 குழந்தைகள், அவருடைய படிப்பறிவு அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பேர், எனக்கு ஒரே ஒரு பையன், என் பையனுக்கு 2 பேர். நீங்கள் படித்து வருகிற போது, நிலைமைகள் மாறுகிற போது, ஓகே உங்களால் இவ்வளவு தான். ஒரு காலத்தில் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரியாது, அதுக்கடுத்து பெர்த் கண்ட்ரோல் பண்ணுறது, குடும்ப கட்டுப்பாடு செய்வது, இறைவன் கொடுக்கிற அந்த வரத்தை நீங்கள் மறுதளிப்பதாக இருக்கும் என்கிற இது இருந்தது. அப்புறம் கொஞ்சம் படிப்பறிவு உயர்ந்த பிறகு என்ன இருக்குது, வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பேரை பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பேரை பாதுகாத்தா போதும் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்த பிறகு 2யோ 1யோ கற்றுக்கிறீங்க. அப்போ இதுதான் நீங்கள் இந்தியாவில் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 26/4 நினைக்கிறேன், இந்து பத்திரிகை ஒரு மோடி பேசின உடனேயே ஒரு டேப்லர் காலம், அது அவங்க கற்பனையில் இருந்தெல்லாம் எடுக்கலை, அவங்க நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் இருந்து எடுத்து தொகுத்து போட்டிருக்காங்க. கல்வி அறிவுக்கும் இதுக்கும் எவ்வளவு இது இருக்குது. ஒரு 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 2 கல்வி அறிவு பெற்றவர்கள் குழந்தைகள் அதிகம் பெறுவது குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் செல்வம் எவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறவங்க குழந்தை பெறுவதை குறைக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் பலதார மனம் என்பதை கூட அதில் பார்க்க முடியும். இதில் பல்வேறு காரணிகள் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 1, 1, 2ங்கிறது மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப லோயர் மோஸ்ட் ஸ்டேட்டம் பல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. எனவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே மிடில் கிளாஸ் வரும்போது தான் இதெல்லாம் சொத்தை பாதுகாக்கிறது போகிறது இந்த விஷயங்கள்லாம் வரும்போது வருது. இது மேலே போகவும் குறைஞ்சிருது. அப்போ நீங்கள் என்னென்னா படிப்பறிவு, செல்வம்,
ஒரு 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 பொதுவான சமூக வளர்ச்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இது எல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் தசரதனுக்கு 1000 மனைவின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் நான் இந்துக்களுடைய பண்பாடுன்னு நான் பேசினேன். நீங்கள் என்னை பார்த்து சிரிப்பீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் திரௌபதிக்கு 5 கணவன் சொன்னால் நீங்கள் என்னை திட்டுவீங்களா இல்லையா? ஏங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். பெண் தான் சமூகத்தினுடைய தலைவியாக இருந்தபோது இது இருந்திருக்கு. தாய்வழி சமூகமாக இருந்தபோது அது இருந்திருக்கு. அதை இன்னைக்கு நான் தூக்கிட்டு அலைஞ்சா நீங்கள் என்னை முட்டா பயலன்னு திட்ட மாட்டீங்க. இது மாதிரி நீங்கள் இஸ்லாமில் இருக்குது, கிறிஸ்தவத்தில் இருக்குன்னு நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை என்ன பேர் சொல்லி நான் அழைக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 ஓட்டு கிடைக்கிறதுக்காக, 10 சீட்டு கிடைக்கிறதுக்காக இந்த சமூகத்தை வெட்டி பிளக்கிறீர்கள். சேர்த்து வைக்கிறது ஈஸி. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை போடுவது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த விஷத்தை முழுவதும் அந்த குடத்தில் இருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா எவ்வளோ பெரிய எஃபர்ட் போடணும். இப்போ தொலைக்காட்சி விவாதங்களில் பாஜக அரசியலை எதிர்க்கிறவங்க கூட இப்படியெல்லாம் பேசினா தான் பாஜக ஓட்டு கிடைக்கும், அதனால அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. கேவலமாக இல்லையா? இப்படி பேசுவது மிக மிக அழுகி போன மூளை. அப்புறம் ஒரு பக்கம் நாங்கள் தேசத்தை பற்றி இப்போல்லாம் சிந்திக்கிறதில்ல, நாங்கள் 2047 பற்றி சிந்திக்கிறோம், 2100 பற்றி சிந்திக்கிறோன்னு பேசுகிறது அது ஹிப்போக்ரஸி தானே. நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஏங்க ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி புதுசாக வர்றவனுக்கு ஒன்றும் கிடையாது, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுவேன். நீங்கள் தான் 10 வருஷம் இருந்திருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு அது என்னது விக்சித் பாரதா, வளர்ச்சி அடைந்த இந்தியான்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கீழே இந்தியா எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பேசுங்க. விவசாயி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், தொழிலாளி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கல்வியில் என்னத்தை எல்லாம் சாதிச்சிருக்கு. எப்படி இந்து மதத்தை அழிக்க பார்க்கிறது காங்கிரஸ் அதெல்லாம் பேசுகிறாங்க. இந்து மதத்தில் பாதி பேருக்கு மேலே நீங்கள் ஒன்றை சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடையில் நான் ஒரு புக்கு வாசித்தேன். ஆக்சுவலாக நான் அதாவது குருமூர்த்தியை பற்றி கேரவன் இதழில் சுஜாதா சிவஞானம்னு ஒரு 30 பக்க கட்டுரை எழுதியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு வச்சுக்கோங்க. அதில் தமிழகத்தில் அப்படின்னு அவங்க இந்த கடந்த காலத்தை சொல்லி காங்கிரஸுக்குள்ளே போய் ஆர்எஸ்எஸ்காரங்க இருந்தாங்க. எல்லா கட்சிக்குள்ளேயும் இவங்க போய் இருந்துருவாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனவே காங்கிரஸில் இருக்கிற எல்லாரும் காங்கிரஸ்காரங்களா இல்லை. எல்லா கட்சின்னா இப்போ எல்லா கட்சியும் சொல்கிறீங்களா? பெரும்பாலான நீங்கள் இப்போ சில கட்சிகளில் அவங்களால இருக்க முடியாது. லெஃப்ட் பார்ட்டிஸில் அவங்களுக்கு சிரமம் இருக்குது. அவங்க நீங்கள் திடீர்னு அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் எங்கே வருது? ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும் போது அவர் தான் கூட இருக்காரு. அதுக்கு முன்னால் அந்த கேரக்டர் எங்கே இருந்தது? பாஜகவில் இருந்தார். சரி, இப்போ ரஜினி கட்சி தொடங்கலைன்னா அந்த கேரக்டர் எங்கே வந்துருச்சு? பாஜகவில் இருக்கார் மறுபடியும். இதுக்கு பேர் என்னது? நான் இதுக்கு இப்போ இல்லை, நீங்கள் ஏஜி நூரணி எழுதின ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஒரு பேரவாயம், ஆர்எஸ்எஸ் மனஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கு. விஜயசங்கர், ஃப்ரண்ட்லைன் விஜயசங்கர். அதில் 1926 மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த காங்கிரஸில் இருக்கலாமா இல்லை காங்கிரஸை விட்டே போயிடலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் 1927 வரக்கூடிய கவுஹாத்தி காங்கிரஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க பண்ணுற அட்டூழியம் தாங்கலை. அவர் சொல்கிறார், இந்த லால் மாளவியா கும்பல் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பணத்தையும் மதத்தையும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? லாலா லஜபதி ராயும் மதன் மோகன் மாளவியாவும். இவங்க 2 பேரையும் யார் கொண்டாடுறா? இன்றைக்கி சங் பரிவார் கொண்டாடுது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, இவங்களோட டிஎன்ஏவுக்குள்ளே அது இருக்குது. எனவே காங்கிரஸ்லையும் எனவே காங்கிரஸ் நாங்கள் இந்து மதத்தை அழிக்கப் போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு அஜெண்டா வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அது காங்கிரஸே நம்பாதுங்கிறீங்களா? காங்கிரஸே நம்பாது. எனவே அது பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி இவர் சொல்கிறது என்னென்னா, பாபரோட போட்டுருவாங்களா? ராமர் கோயிலுக்கு பாபரோட போட்டுருவாங்க. தீர்ப்பையே மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உண்மையில் நான் இன்னைக்கு சொல்கிறேன், சிபிஎம் இந்தியாவில் ஆளும் கட்சியாக வருகிற வாய்ப்பு இருந்தால்
நான் கட்டாயமாக வந்து இந்த தீர்ப்பை மாற்ற தான் 370 அதை ரத்து பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்வேன். இந்திய மக்களின் சார்பாக காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அது. நீங்கள் 500 ஆண்டு கால துயரம்னு சொல்கிறீங்கள, துளசிதாசர் ராமாயணம் இருக்குல்ல, துளசிதாசர் ஒரு ராமாயணத்தை எழுதினார். அதுதான் ராம் சரிதமானஸ் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து 1548 அதை எழுதுகிறார். இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னா, ராம் சரிதமானஸ் வந்து சமஸ்கிருதம் அல்லாத மொழியில் எழுதப்பட்ட முதல் ராமாயணம். இவர் சமஸ்கிருதத்தில் எழுதுகிறாரு. வேறு சிலரும் ராமாயணத்தை அதுக்கு பின்னால் சின்ன சின்னதாக எழுதுகிறாங்க. எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் எழுதுகிறாங்க. ஏன்னா அது தேவ பாஷை, எனவே அதில் தான் எழுதுறாங்க. இவர் வந்து லோக்கல் லாங்குவேஜில் எழுதுகிறாரு. இவருக்கு எதிராக பெரிய சண்டை பிடிக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் நிற்கிறார். 1511 தான் பாபர் மசூதி கட்டப்படுது. இவர் 1548 இதை எழுதுகிறார். எத்தனை வருஷம்? 37 வருஷம் இல்லையா? 11க்கும் 48 இடையில இடிச்சிட்டு தான் கட்டியிருந்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர் எழுதியிருக்க மாட்டாரா? சரி, 1500 விடுங்க, 600 விடுங்க, 700 விடுங்க, 800 விடுங்க, இந்த காலம் முழுவதும் என்னைக்காவது பாபர் ஒரு ராமர் கோயிலை இடிச்சிட்டு கட்டினாருன்னு எங்கேயாவது ஒன்று யாராவது பேசுனதை எடுத்துக்காங்க. சங் பரிவார் இது என்ன, அவன் ஒரு கற்பனை பிரச்சனைகளை முன்னிறுத்தும். ஏன்னா இயல்பான பிரச்சனை எதுலையும் அவங்களால அதை பேசவே முடியாது. நீங்கள் சிபிஎம் தான் முதல்ல என்ன சொல்லுச்சு? நோ, நாங்கள் அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நாங்கள் வரமாட்டோங்க அப்படின்னு சொல்லிச்சு. எங்களுக்கு ராமர் மேலே ஒன்றும் பங்காளி பஞ்சாயத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறாரு. ஒரு மக்கள், எல்லா மக்களும், இன்ஃபேக்ட் எங்களை பக்தி இல்லாதவன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறையா கோயிலுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டதோ அவங்கள நாங்கள் தான் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம். அதில் சைவ கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், வைணவ கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், நாட்டார் தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், ஊர் கோயில்னு சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கோம். எனக்கு பிடிக்கலைங்கிறதா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதே தப்பு இல்லையா? அப்படி தான். எனவே பிரச்சனை என்னன்னா, அதை இவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனால் அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, காசி இருக்குது, மதுரா இருக்குன்னு, அதை நிச்சயமாக காங்கிரஸ் அனுமதிக்காது. அதுக்குள்ளே வலுவான ஒரு பகுதி இப்போ வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை போட்டுருவாங்க. அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் இது தாங்க உயிர். எது? காசியை திரும்ப எடுத்துருவான், மதுராவை திரும்ப எடுத்துருவான், அந்த மதரசாவை இடிச்சிருவோம், இந்த மதரசாவை இடிச்சிருவோங்கிறது அதுதான் அவங்களுடைய லைஃப் லைன். நீங்கள் இந்தியா முழுவதும் பாருங்களேன், அதான் அவங்க பண்ணிட்டு. தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு வலதுசாரி சொன்னார், இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு சர்க்கஸ் கூடாரங்க, மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னா, அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு தான், சந்தேகமே இல்லை. எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரே நிலைப்பாடு. எல்லா பிரச்சனைகளும் இருந்தால் நான் திமுகவோட போது தானே என்ன, நான் எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கணும்? இல்லை, அப்போ அந்த கூட்டணி வலிமையாக இருக்கா? இப்போ பாஜக நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க, ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்கன்னா, அதை எதிர்கொள்வதற்கான ஒரு கருத்து இருக்கா? ஒரு கருத்து மோதல் இங்கே நடக்குதா? ஏங்க, சிபிஎம் உருவானதே என்னது? கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள்ள காங்கிரஸ் வந்து தேசிய முதலாளிகள் தான் அதுக்கு தலைமை தாங்குறாங்கன்னு சொல்லும்போது விசட் நோ, அது வந்து பெருமுதலாளிகள், எனவே அவங்களை எதிர்த்து தான் போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஎம் வந்தது. முதல் இந்தியாவில் அது ஆட்சி பொறுப்பேற்ற போது 57 நீங்கள் கேரளாவில் காங்கிரஸை தோக்கடிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம். மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸை தோக்கடிச்சு தான் வந்தோம். திரிபுராவில் காங்கிரஸை தோக்கடிச்சுட்டு தான் வந்தோம். இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இப்போ மம்தா வந்து மேற்கு வங்காளத்தில் எங்கள் ஆட்களை வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்குமா? இது யாரோட, காங்கிரஸோட இந்தியாவா, கம்யூனிஸ்ட் நினைக்கிற இந்தியாவா, திமுக நினைக்கிற இந்தியாவா என்பது வேற விஷயம். ஆனால் இந்தியா இருக்கணும்ல. இந்தியா இருக்க வேண்டும் என்பதில் உடன்பாடு உள்ள நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், அவ்வளோதான். இந்த இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்குள் உரையாடல் இருக்கும், மோதல் இருக்கும், முரண்பாடு இருக்கும். விடுதலை போராட்ட காலத்தில் அப்படி தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் ஒன்று தெரியுமா, நீங்கள் சொல்கிறாங்களா, அப்படி ஒரு வரலாறு உங்ககிட்ட இருக்கா? இன்ஃபில்ட்ரேட்டர்னு சொல்கிறான். அதாவது இந்தியாவில் பூர்ண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை
29 தான் காந்தி ஏற்றுக்கிறார், காங்கிரஸ் ஏற்றுக்கிறது. 21 ஒரு ஆள் போய் சொல்கிறார், முன்மொழிகிறார். காங்கிரஸுங்கிறதே அந்த இதுதானே, மகாசபை தானே. காங்கிரஸ் கூட்டத்தில் போய் சொல்கிறார், நான் வந்து பூரண சுதந்திரம் என்பது தான் நம்முடைய கோரிக்கையை வச்சோம். அவர் பேர் மௌலானா ஹசரத் மொஹானி. அவர் பிறப்பால் முஸ்லீம், கட்சியால் கம்யூனிஸ்ட். அதை வழிமொழிஞ்ச ஒருத்தர் வந்து சுவாமி குமாரானந்தா. ஒரு காவியெல்லாம் போட்டு முற்றும் துறந்த முனிவர் தான். அப்படியே போய்கிட்டே இருக்கையில் யார் இந்த அடுத்த பிறவியை பற்றியெல்லாம் பார்க்கலாம், இந்த பிறவியில் இந்த பாவப்பட்ட ஜீவன்களுக்காக யார் போராடுறாங்கன்னு பார்த்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துட்டார். ஒருத்தர் மௌலானா ஹசரத் மொஹானி, இன்னொருத்தர் சுவாமி குமாரானந்தா. 2 பேரும் கம்யூனிஸ்டாக இருந்து அவங்க தான் சொன்னாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, காங்கிரஸ் சோசலிஸ்டுகள் இருந்தாங்க, சோசலிஸ்டுகள்னு தனியாக இருந்தவங்க இருந்தாங்க, ஃபார்வர்ட் பிளாக்னு சொன்னவங்க இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. யார் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்காரங்களும் கொஞ்சம் காலம் இருந்தாங்க. அவங்கள ஏற்று அவங்கள ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேர் இருந்தாங்க. விடுதலை போராட்டத்துக்கு இல்லை ஈடுபடாமல் மீதி வேலை எல்லாத்தையும் சிறுகுலவு வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். எனவே இந்த கூட்டணி என்பது தேசத்தை விடுதலை போராட்டம் மாதிரி தான். இது ஒன்றும் வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு போர், இந்தியாவை காப்பதற்கான போர். இந்த போரில் நீயும் நானும் யாருங்கிறது பிரச்சனை இல்லை. நீ வேற கட்சி, நான் வேற கட்சி, நாம் 2 பேரும் இணைந்து நிற்போம். அதில் என்ன பிரச்சனை இருக்கு? அந்த அடிப்படையில் தான் வந்து கெஜ்ரிவாலோட இந்த இடைக்கால ஜாமீனை சிபிஎம் வரவேற்கிறாங்களா? ஆமாம், நிச்சயமா. கெஜ்ரிவாலுடைய கடந்த காலம், இப்போ கெஜ்ரிவால் புரிஞ்சிருப்பார். கடந்த காலத்தில் அவர் சொன்னார், நான் லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, நான் யோக்கியத்தை மட்டும் தான் பார்க்குறேன்னு. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். நீ நடுநிலை என்பதே பம்மாத்து அப்படிங்கிறது தான் சிபிஎம்முடைய கருத்து. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் நடுநிலை ஏது? தீக்கும் தீயணைப்பு எந்திரத்துக்கும் இடையில் ஏது நடுநிலை? கண்ணனே மகாபாரதத்தில் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதானே இருந்தது, நடுநிலையாக எடுத்தார் அவர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது தானே இருந்தது. பிறகுன்னு நீங்கள், எனவே யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். அப்போ இன்னைக்கு அவருக்கு அப்படி ஒரு ஸ்டாண்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையிலிருந்து தான் அவர் மேலே அட்டாக் வருது, அவ்வளோதான். இல்லை, அது கெஜ்ரிவாலோட இந்த இடைக்கால ஜாமீன்றது அப்போ அவர் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கிட்டாரு. இப்போ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தல்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் நினைக்கிறோமா இல்லையாங்கிறத விட பாஜக அப்படி தான் அசஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அவரை தேர்தல் பிரச்சாரம் பண்ணாமல் பிடிச்சி உள்ளே போடணும்னு நினைக்கிறேன். இல்லை, எப்படி இருந்தாலும் அவர் ஜூன் 2 உள்ளே போய் ஆகணும். தேர்தல் பிரச்சாரம் தானே, ஜூன் 2 உள்ளே போகட்டும், பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் என்னை பொறுத்தவரை இவர் தவறு செய்தார், தவறு செய்யவில்லை என்பதெல்லாம் பிரச்சனை. உங்களுடைய அணுகுமுறை என்ன? இப்போ செந்தில் பாலாஜி சம்மந்தமான விஷயத்தில் என்ன அணுகுமுறை, நீ எப்படி அதை டீல் பண்ண அப்படிங்கிறதுல தான் வருது. செந்தில் பாலாஜி தவறு செஞ்சாரா சரி செஞ்சாராங்கிறத கோர்ட்டு தீர்மானிக்கட்டும். ஆனால் நீ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்னா கூட, இது ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா கூட நீ வந்து பெயில் கொடுக்க மாட்டேன் அல்லது இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. 11 மணி வரை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இதுதான் பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். அதர்வைஸ் சரியாக தப்பான்னு நீ வந்து தேவைன்னா நீ வந்து கோர்ட்டு ட்ரையல் நடக்கட்டும், பார்க்கட்டும், இந்த விஷயங்களை பண்ணட்டோம்னா இந்த அரசியல் சூழலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இந்த அரசியல், ஆமாம், எல்லாமே இந்த அரசியல். இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கிறோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இருந்து தான் கட்டாயம். இது எல்லாத்துக்கும் பொருத்தமானது. பலரும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? நீங்கள் களியக்காவிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, களியக்காவிலை ஒரே ஊர், ஒரு பகுதி கேரளாவில் இருக்குது, ஒரு பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பக்கம் விஜய் வசந்த ஆதரித்து நாங்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சசி தரூருக்கு எதிராக நீங்கள் வந்து சிபிஐ வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்குறோம். பீப்புளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு 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 பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒருவேளை கேரளாவில் வந்து பிஜேபி ஒரு வலுவான ஃபோர்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒரு உடன்பாட்டு கூட வந்திருக்கும். அங்கே இது இல்லை, எங்களுக்குள்ள யார் ஜெயித்தாலும் சரி, 20ஐயும் காங்கிரஸ் ஜெயித்தாலும் அல்லது 20ஐயும் சிபிஎம் அல்லது எல்டிஎஃப் ஜெயித்தாலும் அது வந்து ஒரு இந்தியா கூட்டணி
என்னுடைய கணக்கில் தான் போய் சேரப்போகுது. எனவே இதில் நீங்களா நானான்னு பார்க்குறதுல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். வாட் இஸ் தர் இன் இட்? நன்றி சார், நன்றி. நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.